நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சற்று முன் வந்திருக்கக்கூடிய கோர்ட் உதவி வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஒட்டு மொத்தமாக 6+ வகையான பணிகள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. 90க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னை லொகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 15/8/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய மூல அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஜூலை 25 தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற பணி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எடிட்டர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா லெவல் 12க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் ஏஜ் 30 வயசுல இருந்து அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி இன் லா எடுத்து படிச்சிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா இங்கிலீஷ்ல எடுத்து ஏதாவது ஒரு இது படிச்சிருந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடிஷனலா கம்ப்யூட்டர் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 9 நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்டிங் எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வைக்க போறாங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் ஸ்கில் டெஸ்ட் வைக்க போறாங்க. மேக்ஸிமம் 100 மார்க், குவாலிஃபைங் மார்க்ஸ் 50 மார்க் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லா ரிலேட்டட்ல இருக்கும். சோ 100 மார்க்ஸுக்கு வைக்க போறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 50 சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 25, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 13 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸ் கேடர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 11க்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 67,700 சொல்லியிருக்காங்க. 30 வயசுல இருந்து அப் டு 40 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ செலக்ஷன் ஆஃப் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்க போறாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் 50 மார்க் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் இன் நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு மார்க்ஸ் இருக்கீங்களோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஏற்றவாறு பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25, மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாத்தீங்கன்னா 13 மார்க் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா லெவல் 8க்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 47,600 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப் டு 35 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும். மினிமம் பாசிங் மார்க் 50% இருக்கணும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் மேண்டேட்டரியா சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் மார்க் 100க்கு வைக்கிறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 50 கொடுத்திருக்காங்க. டியூரேஷன் ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 25, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 13 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்தே அசிஸ்டன்ட் லேப் போஸ்டிங் 14 காலி பணியிடங்கள் லெவல் 8க்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 47,600 சொல்லியிருக்காங்க. அப் டு 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். டிகிரி இன் லேபரேட்டரி சயின்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். இல்லைன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரியா கேட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் வைக்க போறாங்க. சோ இதுக்கு குவாலிஃபைங் மார்க்ஸ் 50 சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிக்குன்னா 45 சொல்லியிருக்காங்க. 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 45 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் 1 ஹவர் சொல்லியிருக்காங்க.
இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 13 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேஸ்ட்ல அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உடல் ஊனமுற்றோர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லா இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்டிங் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் எடிட்டர் சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பணியிடங்களுக்கு 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ண வந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சுப்ரீம் கோர்ட் மியூசியம், சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் சுப்ரீம் கோர்ட் மியூசியம், அசிஸ்டன்ட் லேப். ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:10 அடிப்படையில வந்து செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒரு காலிப்பணியிடங்களுக்கு 10 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து 1:3 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில வந்து செலக்ட் பண்ணுவோம் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி டீடைல்ஸ் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோடைய பேமெண்ட் வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து ஜெனரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. 750 ரூபா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், உடல் ஊனமுற்றோர், டிஃபென்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 750 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுடைய ஃபீஸ் பேமெண்ட் பண்றது யூசிஓ பேங்க்ல தான் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. www.sci.gov.in இந்த வெப்சைட் மூலியமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டெல்லி லொகேஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. ஒன்பது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த 3 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைடு பாரு தள்ளினீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஹைப் வந்து தட்டி விட்டாலே போதும், எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு ஒரு ஊண்டுகோலா இருக்கும். ஸோ பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் NAVEN நவீன் 812244@gmail.com 812244 நவீன் 812244. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு gmail.com நீங்க பிசினஸ் கொரிஸ்க்கு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். So thank you friends. Thank you so much. All the best for your career.